சங்க காலத்து சமயம் எது என்கிற தலைப்புல இரண்டாவது நாள். நேற்றைய தினம் ஒரு சில விஷயங்கள் ஆரம்பத்தில் சொன்னேன். ஒரு 2 நிமிஷம் அதையே மறுபடியும் கூறுகிறேன். அதற்கு காரணம், இணையத்தில் பார்க்கிறார்கள் அல்லவா, நேற்றுக்கு அந்த இடம் கொஞ்சம் கட்டாயிருக்கு. அதனால இன்னைக்கு அது முக்கியமான விஷயம், அதனால மறுபடியும் ரிப்பீட் பண்ணுகிறேன். சங்க காலத்து சமயம் என்ன என்கின்ற இந்த தலைப்புல, சங்க காலம் எல்லோரும் சொல்லுவோம், தமிழகம் முழுக்க சங்க காலம், சங்க காலம், சங்கத்தமிழ் என்றெல்லாம். ஆனால் சங்க காலத்தினுடைய காலக்கண்ணாடியாக இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்களை பற்றி தெரிந்தவர்கள் மிகவும் குறைவானவர்களே. அதை பயன்படுத்தி கொண்டு பல பேர்கள் எதெல்லாமோ பேசுகின்றவர்கள் பொதுவாக உள்ளனர். நமக்கு தெரியாது என்கிறதை பயன்படுத்தி கொண்டு சங்க காலத்தை பற்றிய பல்வேறு யூகங்களை கற்பனையாக பேசக்கூடியவர்கள் பலர் உள்ளனர். ஆனால் நிஜமாகவே சங்க இலக்கியங்களின் பண்பாடு எது, சங்க இலக்கியங்களில் உள்ள தெய்வங்கள், அந்த நம்பிக்கை, அந்த தத்துவங்கள், அந்த கோட்பாடுகள், அந்த சடங்குகள், இதை நாம் சங்க இலக்கியங்களை பார்த்து பிரைமரி சோர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அந்த பிரைமரி சோர்ஸஸை வச்சு அதே பாடலையே கொண்டு விளக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி தான் இந்த 2 நாளாக. சில விஷயங்கள் அடியேன் இதில் சொல்லும் பொழுது அதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயமா கூட தோணும். இதெல்லாம் என்ன, இது நம்ம பண்பாட்டில் இருக்கிற விஷயம் தானே, இதை போய் இப்படி சொல்றாரே என்று தோன்றும். உதாரணமாக, தீர்த்தம் கொடுத்து தானம் செய்வது, வேள்வியை கடனை பூர்த்தி பண்ணுவதாக சொல்லுவது, அல்லது வேட்டல், வேள்வி முதலிய விஷயங்கள் எல்லாம் என்னவோ பெரிய விஷயமா சொல்லிட்டு போறாரு. அது எங்கேயாவது தர்பையை பற்றி எங்கேயாவது சங்க இலக்கியத்தில் வந்தால் இதோ வருகிறது. என்னது இது, வரத்தானே செய்யும் என்கின்ற எண்ணத்தில் நாம் இருப்போம். ஏனெனில் அது மாதிரியான ஒரு எண்ணம், அது மாதிரி ஒரு வாசனையிலேயே வளர்ந்தவர்கள் நாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பாகவத புராணம் அதை எடுத்துக்கொண்டு அதில் இந்த இடத்துல தர்பையை பற்றி வருது, இந்த இடத்துல வேதம் ஓதுதலை பற்றி வருது, பாகவதம் வேதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது, பாகவதத்தில் இந்த இடத்தில் அக்னிஹோத்திரத்தை பற்றி வருகிறது என்றெல்லாம் ஒரு பிரசங்கம் செய்தால் கேட்கிறவர்கள் என்னையா இதுக்கு என்ன அவசியம் என்று தான் அமர்ந்திருப்பார்கள். அது மாதிரியான எண்ணம் நேற்றைய சொற்பொழிவிலும் சில பேர்களுக்கு வந்திருக்க கூடும், வந்துதான் தெரியாது, எனக்கு வந்திருக்க கூடும். இது என்ன, ஒரு இடத்துல சங்க பாடல்ல தர்பையை பத்தி வருது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தீர்த்தம் விடுறதை பத்தி வருது. இதெல்லாம் மெனக்கட்டு எடுத்து சொல்லி கொண்டு இருக்கிறாரே வேலையத்த வேலையாக. அப்படித்தானே இருக்கும், காலங்காலமாக இருக்கக்கூடிய நம்முடைய தர்மத்தில் இப்படித்தானே இருக்கும் அப்படின்னு நாம் நினைப்போம். நான் இங்கே உள்ள ஆடியன்ஸை கடந்து பார்க்குறேன். இங்கே இருக்கிற ஆடியன்ஸுக்காக நான் சொல்ல வரல. இதை கடந்து தமிழகத்தில் ஒரு பெரிய விஷயம் நடந்து கொண்டு இருக்கிறது. அது உங்களில் பெரும்பாலான பேர்களுக்கு, என் எதிரில் நான் காணும் பெரும்பாலான பேர்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அது என்னவென்றால், சங்க காலத்தில் இந்த பண்பாடு, இன்றைய தினம் என்ன ஒரு பண்பாடு நம்மிடம் உள்ளதோ, தர்பை என்றோ அல்லது தீர்த்தம் கொடுத்து தானம் செய்வது என்றோ அல்லது பூநூல் என்றோ அல்லது குடுமி என்றோ அல்லது வேதம் ஓதுதல் என்றோ அல்லது தயிர் சாதம் என்றோ
இந்த பண்பாடே சங்க காலத்தில் கிடையாது. இது ஒரு ஆரிய திணிப்பு. பிற்காலத்தில் வந்தவர்கள் எங்கிருந்தோ மெசபடோமியாவிலிருந்து இதெல்லாம் கொண்டு வந்தார்கள் என்கின்ற ஒரு புரட்டு நமக்கு சங்க இலக்கியங்கள் தெரியாது என்கிற காரணத்தால் இந்த புரட்டானது கட்டவிழ்த்துப்படப்படுகிறது. பலவேறு இடங்களில் பேசப்படுகிறது. ஒன்று, இதற்கு யாரும் பதில் சொல்லாமல் இருக்கிறார்கள். இது ஒரு பெரிய விஷயமா என்று கண்டு கொள்ளாமல் விடுகிறார்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். தெரியல, ஏன் யாரும் பதில் சொல்லலை என்கிறது தெரியல. அடியனுக்கு என்ன சிந்தனை வந்தது என்றால், சங்க இலக்கியங்களை கொண்டு அங்கு இந்த பண்பாடு எப்படி இருந்திருக்கிறது, நாம் இன்றைய அளவு நாம் அனுஷ்டிக்கும் பண்பாடானது சங்க இலக்கியங்களில் எப்படி இருக்கின்றது என்கிறதை விஸ்தாரமாக பார்க்க வேண்டும் என்று அடியனுக்கு தோன்றியது. அதற்காக தான் இதை எடுத்துக்கொண்டேன். இதற்கு முன்னாடி யாராவது இது மாதிரி சங்க காலத்து சமயம் என்ன என்று பிரசங்கம் செய்திருக்கிறார்களா என்று அடியனுக்கு தெரியாது. திருவாளர் ஜெகநாதன் அவருக்கு தெரிஞ்சா அவர் சொல்லலாம். ஆனால் நூல் எழுதியிருக்கிறார்கள், அது தெரியும். புத்தகம் நிறைய வெளிவந்திருக்கு, நிறையன்னு சொல்ல முடியாது, ஒரு 2-3 புத்தகம் வெளிவந்திருக்கு. அது பாராட்டத்தக்கது, போற்றத்தக்கது. இருந்தாலும் நமக்கு இப்பொழுது ஒரு பிரசங்கத்தில் இது வரவேண்டிய அவசியம் என்று அடியனுக்கு தோன்றியதால் இதை எடுத்துக்கொண்டேன். விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்றைய தினம் 3 விஷயங்கள் சொல்ல வேண்டிய அவா. ஒன்று, இன்றைக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் ஜெயந்தி. இரண்டாவது, இன்று சிவாஜியின் ஜெயந்தி. மூன்றாவது, இன்று தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயரின் ஜெயந்தி. இது 3ம் சங்கமித்த நாள், திரிவேணி சங்கமம். இந்த காலம், இன்றைய நாள், இதெல்லாம் கேலண்டர் பார்த்து அடியன் கொடுக்கவில்லை தேதியை. அதிலும் இப்பொழுது நடக்கக்கூடிய தலைப்புக்கு மிகவும் பொருத்தமானது உவே சாமிநாத ஐயரின் பிறந்த நாள் என்கிறது. அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை மனதால் போற்றி, தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயரை வணங்கி, வீர சிவாஜியை வாழ்த்தி நம்முடைய சொற்பொழிவை இப்பொழுது தொடங்கலாம். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய விஷயம் பதிற்று 10. ஒரு 2-3 பாடல்கள் எடுத்துக்கலாம். அதில் ஒரு பாடல் பதிற்று 10லேருந்து, முக்கியமான இலக்கியம் இது. இதில் 3ஆம் 10. இதற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அடுநெய் ஆவுதி. ஆவுதி என்பது ஆகுதி. ஆகுதி என்கிற சம்ஸ்கிருத சொல், அது ஆவுதி. இது 3ஆம் 10. சொற்பெயர் நாட்டம் கேள்வி நெஞ்சம் என்று ஐந்துடன் போற்றி அவை துணையாக காலை அன்ன சீர் சால் வாய்மொழி உருகழு மரபின் கடவுள் பேணியர் கொண்ட தீயின் சுடர் எழுதோறும் விரும்புமை பரந்த பெருபெயர் ஆவுதி. ஸ்டான்சாவா பார்க்கலாம். பெரிய செய்யுள். சொற்பெயர் நாட்டம் கேள்வி நெஞ்சம். சொல், பெயர், நாட்டம், கேள்வி, நெஞ்சம், 5. இந்த 5 பிரமாணங்கள், மறுபடியும் பிரமாணத்துக்கு வந்துட்டோம். இதற்கு நாம் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்றால், பழைய உரைகாரர்கள் சொல் என்பது சொல் இலக்கணம். இது முக்கியமாக
சிக்ஷை, பிராதிசாக்கியம். பெயர் என்பது பெயர் இலக்கணம், அது நிருத்தம். நாட்டம் என்கிறது பிரசித்தமான சோதிடம், ஜோதிஷ சாஸ்திரம். கேள்வி, கேள்வின்னா என்ன? நேற்றுக்கு பார்த்தோமே, வேதம். கேள்வி என்கிற சொல்லுக்கு சங்க இலக்கியத்தில் வேதம் என்று ஸ்ருதி இல்லையா? இந்த 4 பிரமாணங்கள். ஐந்தாவது நெஞ்சம். எப்படி இருக்கு பாருங்க, 4ஓட நிறுத்தலைங்க. நெஞ்சம் என்கிறது உளச்சான்று. ராகத்வேஷங்களுக்கு அப்பாற்பட்ட உள்ளமே பிரமாணம். ராகத்வேஷம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான லைக்ஸ், டிஸ்லைக்ஸ், இதுதான் ராகம் துவேஷங்கிறது. ஸ்ட்ராங்கான லைக்குன்னா என்ன அர்த்தம்? அது என்னவென்றால், திடீர்னு ஒருத்தரை பிடிச்சி போயிடும். அவர் எது செய்தாலும் நன்றாக இருக்கும். அவர் எழுந்தால் நன்றாக இருக்கும், அமர்ந்தால் நன்றாக, அடாடாடா நடக்கிறாரே நடக்கிறாரே, உட்கார்றாரே உட்கார்றாரே. பொதுவாக ஒரு தாய்க்கு குழந்தையிடம் இது வரலாம். திருதராஷனுக்கு துரியோதனிடம் வந்தது, நல்ல உதாரணம். இதற்கு ராகம் என்று பெயர். இதை தவிர கலைஞர்களிடம் வரலாம், நடிகர்களிடம் வரலாம். இந்த ராகம்ங்கிறது ஒரு பெரிய இசை கலைஞரிடத்தில் வரலாம், கவிஞனிடத்தில் வரலாம். அது ஏதோ ஒரு மனிதனிடத்துல தான் வரணுங்கிறது இல்லை. ஏதாவது ஒரு கருத்தினிடத்தில் வரலாம், ஒரு சங்கத்தினிடம் வரலாம், ஒரு ஊரிடம் வரலாம், ஒரு மொழியிடம் வரலாம். எங்கு வந்தாலும் அதற்கு ராகம் என்றுதான் பெயர். துவேஷம் என்கிறது என்னன்னா, இதை விட ஆபத்தானது. அது ஒருத்தரை பிடிக்காத போயிடும். பிடிக்காத போயிடும்னா எந்த அளவுக்குன்னு, சில பேர் செய்யக்கூடிய காரியங்கள் சில சமயம் நமக்கு பிடிக்காம இருக்கலாம், இருந்தாலும் நம்முடைய நட்பு தொடரும். நம்ம இப்படி பண்ணிட்டாரியா, பரவாயில்ல, அதற்கு துவேஷம் என்று பெயர் இல்லை. துவேஷம் என்பது என்னவென்றால், ஒருத்தரை பிடிக்காது. என்னென்ன, இனி அவர் அமர்ந்தாலும் பிடிக்காது, எழுந்தாலும் பிடிக்காது, நடந்தாலும் பிடிக்காது, எது செய்தாலும் பிடிக்காது. எவர் சொற்பொழிவுக்கு லேட்டாக வராம்பர், என்ன திமிரு, லெக்சர் நடக்கும்போது உட்காந்துட்டு கேட்குறான். எது பண்ணாலுமே நின்றுட்டு கேட்டால் தானே புண்ணியம், உட்காந்துட்டு கேட்குறான். எழுதினால் தப்பு, எழுதாட்டா தப்பு, பேசினால் தப்பு, பேசாட்டா தப்பு. இதற்கு துவேஷம் என்று பெயர். ராகம் துவேஷம் நாம் சொல்லும் பொழுது இது வேடிக்கையாக இருக்கிறதே தவிர, உலகில் உள்ள மக்களுள், அதாவது நம்முள் 99% ஜனங்கள் ராகத்திற்கும் தேசத்திற்கும் உட்பட்டவர்கள்தான். இந்த ராகத்வேஷங்களை கடந்த உள்ளம் இருக்கே, அது அறத்திற்கு சான்றானது, அது தர்மத்திற்கு பிரமாணமானது. அதைதான் இங்கு கவி நெஞ்சம் என்கிறார். சொல், பெயர், நாட்டம், கேள்வி, நெஞ்சம் என்று 5உடன் போற்றி அவை துணையாக. இவை 5உடன் தெய்வத்தை ஸ்துதித்து, இந்த 5ஐயும் துணையாக கொண்டு காலை இதில் இன்னும் முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த சொல், பொருள், நாட்டம், கேள்வி, இந்த 4ஐயும் அறிந்து அதை கடைபிடிப்பது இருக்கிறதே, அதனுடைய பயனே நெஞ்சம் என்பதற்கு நம்மை அழைத்து செல்லுதல்தான். அந்த நெஞ்சம் என்கிற உளச்சான்றுக்கு அழைத்து செல்லாத போனால் இவ்வளவு படித்ததும் கற்றதெல்லாம் கடை. தத சாஸ்திர விபச்சித்துவம் சிரமயேவகி கேவலம். படித்த சிரமம்தான் மிச்சம். படித்தது வேதமே படித்தாலும் என்னை போல் வேதம் படித்தவன் உலகத்தில் யார் என்கின்ற அகங்காரத்தை வளர்க்கும் என்றால் அது படித்தது வீண். இந்த வேதம் அத்தியனம் செய்வது என்பது நமக்கு வினயத்தை கொடுக்க வேண்டும், மனவடக்கம், புறவடக்கம், இதை கொடுக்க வேண்டும், சாந்தியை கொடுக்க வேண்டும், திருப்தியை கொடுக்க வேண்டும் என்கிறது தான் முக்கியம். அது அந்த திருப்தி, அந்த சாந்தி, அதுலேருந்து வரக்கூடிய கைடன்ஸுக்கு தான் இங்கே நெஞ்சம், உளச்சான்று என்றெல்லாம் பெயர். இந்த 5உடன் தெய்வங்களை துதி செய்து, இந்த 5ஐயும் துணையாக கொண்டு சான்றோர்கள்
தீ வளர்க்கின்றனர். எப்படி என்றால், காலை என்ன சீர்சால் வாய்மொழி. காலையில் சூரியன் உதிக்கும். இது எப்படி மாற்ற முடியாத ஒரு விதியோ, தினந்தோறும் நடக்கிறதோ. நேற்றைய தினம் சொன்னோம், இதற்கு தான் வேதத்தில் ரிதம் என்று பெயர். இயற்கை நியதி, காஸ்மிக் ஆர்டர். அதற்கு சரியான உதாரணம் காலையில் சூரியன் வருவது. தவறாமல் எப்படி சூரியன் வருகிறானோ அது மாதிரி வேத வாக்குகள் தவறாமல் நமக்கு நல்லதை பயக்குபவை. காலை என்ன சீர்சால் வாய்மொழி. வாய்மொழி என்பது வேதம். கேள்வி எப்படி வேதமோ அது மாதிரி வாய்மொழி வேதம். வாய்மொழி என்று வேதத்திற்கு ஏன் பெயர் வந்தது? முதல் நாளைக்கு கம்பனில் பிரமாணங்கள் என்கிற தலைப்பில் சொல்லும்பொழுது அது முடிஞ்ச உடனே ஒரு குவிஸ் இருந்தது. அது மாதிரி ஒவ்வொரு நாளைக்குமே நேற்றைய தினத்தோட விஷயங்களை நம்ம குவிஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம். நேற்றைய தினமே வந்தாச்சு வாய்மொழி, கேள்வி, இதெல்லாம். வாய்மொழி என்பது என்ன என்றால், திருப்பி சொல்லுகிறேன், பெரியோர்கள் வாயால் சொல்ல சொல்ல கேட்டு 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 அதை திருப்பி வாங்கி சொல்லி அவ்வாறாக அத்தியனம் செய்யப்படுவதால் வேதத்திற்கு எப்படி எழுதா கற்பு என்கிற பெயரோ அது மாதிரி வாய்மொழி என்கின்ற பெயர் சங்க இலக்கியத்தில் உண்டு. அப்பேற்பட்ட வாய்மொழி வேதம். அந்த வேதப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் உருகெழு மரபின் கடவுள் பேணியர். வேதத்தில் பாவம் என்று சொன்னதை அஞ்சி வாழக்கூடியவர்கள், அந்த அச்சத்தோடு காடு ஃபியரிங்கிறா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் காடு ஃபியரிங்கிறத விட சின் ஃபியரிங்னு சொன்னார். அந்த ஒரு நமக்கு பாவம் வந்துடக்கூடாதே என்று அந்த ஒரு அச்சத்தோடு வாழக்கூடியவர்கள் கடவுள் பேணியர் என்கிறதை இங்கு விளக்கத்தில் கண்டால் கடவுள் என்பதற்கு ரிஷி முனிவர்கள், சான்றோர்கள் என்றுதான் பொருள் கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ரிஷிகளை போற்றுகின்றவர்கள் அவர்கள் தீயை கொண்டு வந்து கொண்ட தீயின் சுடர் எழுதோறும் அந்த தீயை வளர்த்து, அந்த தீ எப்படிப்பட்டது என்றால் விரும்பு மெய் பரந்த பெருபெயர். விரும்பு மெய் பரந்த என்பதை விளக்கம் கொடுக்கையில், நம்முடைய விருப்பங்களை மெய்யாக்குகின்ற, உண்மையாக்குகின்ற, அதாவது நாம் எதை விரும்பி ஹோமம் செய்கிறோமோ, ஆகுதி கொடுக்கிறோமோ, அந்த விருப்பத்தை நமக்கு செய்யக்கூடிய என்கின்ற பொருள். அதுதான் விரும்பு மெய் பரந்த பெருபெயர் ஆவுதி. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அக்னியே விருப்பம்தான். இது சூக்ஷ்மமான விஷயம். ஒவ்வொரு தெய்வத்துக்குமே வெளியில் ஒரு விளக்கம், உள்ளே ஒரு விளக்கம் உண்டு என்று முதல் நாள் கண்டோம். முதல் நாளோ இரண்டாவது நாளோ கண்டோம். வெளியில் வாயு என்பது வெளியில் காற்று, உள்ளே பிராணம். சூரியன் என்பது வெளியில் கதிரவன், உள்ளே ஆன்மா. அது மாதிரி அக்னி, ருக்வேதத்தில் அக்னி என்பது வெளியில் நாம் ஆவுதி கொடுக்கையில் இருக்கக்கூடிய தீ, உள்ளே நம்முடைய வேட்கையாகிய தீ.